ஹாய் ஹலோ வணக்கம் தமிழ் மக்களே, இது உங்கள் பீஸ்மார்ட் தமிழ் சேனல். யூடியூப்பில் காப்பிரைட் பிரச்சனையை தவிர இது போல பிரச்சனைகள்லாம் வருன்றதை நான் இப்போ தான் பார்க்குறேன். சரி, நம்ம டேரெக்டாக விஷயத்துக்கு வருவோம். தமிழ்டெக் வெஸ்ட் தமிழ்டெக் குருஜி. தமிழ்டெக் குருஜி பார்த்தீங்கன்னா அவர் வந்து டெக்னிக்கல் காய் இல்லை, தமிழ்டெக் வந்து டெக்னிக்கல் காயே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன மீனிங்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. அப்படி அவர் டெக்னிக்கல் பர்சனாகவே இல்லாமல் இருக்கட்டும், ஒரு டெக் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு டெக்னிக்கல் பர்சன் தான் இருக்கணும், எதனா ரூல்ஸ் இருக்கா? யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நீங்கள் வந்து மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறாரு. அதை பார்க்காததும் மக்களோட விருப்பம். இதில் நீங்கள் தலையிடுறது அனாவசியம் தான் நான் சொல்வேன். அவர் டெக்னிக்கல் பர்சன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படி உங்களோட நேம் வந்து சர்ச் லிஸ்ட்டில் முன்னாடி வராமல் அவரால் பிளாக் பண்ண முடியுது? யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எந்த வீடியோஸோட வியூஸ் அதிகமாக இருக்கோ அதுதான் முன்னாடி சர்ச் லிஸ்ட்டில் காட்டும். இந்த சிம்பிள் லாஜிக் கூட தெரியாமல் நீங்கள் எப்படி ஒரு டெக் சேனல் ரன் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சேனலை ப்ளேம் பண்ணி தான் நீங்கள் முன்னாடி வரணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். உடனே அதை ஸ்டாப் பண்ணுங்கள். மக்களை அவர் ஏமாத்துறாரா அல்லது நீங்கள் ஏமாத்துறீங்களான்றது உங்களுக்கே தெரியும். உங்களோட வீடியோஸை நானும் பார்த்துருக்கேன். இதில் மோஸ்ட்லி பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஹை ப்ரொஃபஷ்னல், உங்களுக்கு நான் சொல்ல முடியாது, இது போல் வார்த்தைகள்லாம் நீங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறீங்க. சொல்ல முடியாதுன்னு நீங்கள் எதுக்கு ஒரு சேனல் வச்சு அதில் வந்து மக்கள்லாம் வந்து பார்க்கணுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவர் வந்து ஃபேக் ப்ரொஃபைலில் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி பார்த்தா கூட எந்த ஒரு மெசேஜும் நான் உங்கள் வீடியோஸில் பார்க்கல. அப்படி அவர் மெசேஜ் பண்ணியிருந்தால் நீங்கள் எங்களுக்கு ப்ரூஃபோடு காமிங்க, அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் நம்புகிறோம். ஃபோட்டோஷாப் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? கடந்த 7 வருஷமாக நான் ஃபோட்டோஷாப் டிசைனராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஃபேக் பில்லில் ஃபோட்டோஷாப்பில் எவ்வளோ ஈஸியாக எடிட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க பிளாங்காக 3 நிமிஷம். அது எதுக்காக? மக்களை ஏமாற்ற தானே? ஓகே, நீங்கள் டெக்னிக்கல் பர்சன் சொல்கிறீங்க. என்னோடய சேனல் நேம் பி ஸ்மார்ட் தமிழ், ஓகேங்களா? இதை வந்து சர்ச் லிஸ்ட்டில் முன்னாடி வராமல் பிளாக் பண்ணுங்கள். நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் வந்து டெக்னிக்கல் பர்சன்றதை. அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். மற்ற சேனல்லாம் குறை சொல்லிகிட்டு இருக்காதீங்க. உங்களோட வீடியோஸை தெளிவாக போடுங்க, மக்களுக்கு புரிகிற மாதிரி போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க. நீங்களும் ஒரு டெக் சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம்.